வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தேர்தல் பிரச்சாரத்தின் போது தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சரியில்ல அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நரேட்டிவ முதலமைச்சர் விஜய் அவர்கள் கிரியேட் பண்ணாரு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். நான் வந்துட்டா சட்டம் ஒழுங்குல எந்த சமரசமும் இருக்காது. மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா இந்த விஜய் நிப்பான். இந்த விஜய் கேள்வி கேட்பான் அப்படின்னு பேசினார். ஆனா இன்னைக்கு சூலூர்ல தமிழ்நாட்டையே உலுக்கக்கூடிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த 2 வார ஆட்சியில கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட சம்பவங்கள தினம் தினம் நம்மளால சமூக வலைதளங்கள்ல பார்க்க முடியுது. ஆனா விஜய் மௌனமா இருக்கிறாரு. இந்த மௌனத்த நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, அவர்களை பொறுத்தவரை தேர்தல் முதல் தேதியிலிருந்து அவர் அரசியலமைப்பு கட்சியை ஆரம்பித்த முதல் நாள்ல இருந்தே மௌனமாக தான் இருக்கிறார். அது ரொம்ப ஆபத்து. நீங்க ஆளுங்கட்சிக்கு வருவதற்கு முன்பு வரை மௌனமாக இருக்கலாம். அது உங்களோட வியூகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நீங்க வெற்றி பெற்ற பின்பு அது கடமையாக மாறிவிடுது. அந்த மௌனம் ஆபத்தானது. நீங்க சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட தொடர்ச்சியாக கொலைகள், பாலியல் சம்பவங்கள், பாலியல் வக்கிரமான சம்பவங்கள் இதெல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இதை தடுக்கணும் அப்படின்னா நீங்க ஏன் விஜய் அவர்களை இவ்வளவு பொறுப்புக்குள்ள ஆக்குறோம்னா, நீங்க சொன்னது மாதிரியே நீங்க அருமையான அந்த வாதத்திலே சொன்னீங்க கேள்வியிலேயே. அவர் தொடர்ச்சியா அப்படி முன்வைத்தார். நான் வந்த பிறகு டே 1ல இருந்தே ஆக்சன் தான் அப்படின்னு. அப்ப நீங்க விஜய் அவர்களுக்கு மக்கள் 108 தொகுதிகளை கொடுத்தாங்கன்னா சாதாரணமா கொடுக்கல. அவரை திரைப்படங்கள்ல பாக்குறப்ப அவர் ஒரு மாஸ் ஹீரோ. அவர் நினைச்சா உடனடியா குற்றங்களை தடுக்கிறார். திருப்பாச்சின்னு ஒரு படம் மேடம். அந்த திருப்பாச்சி படம் உங்களுக்கு நினைவுல இருக்கும். ஒரு குழந்தை, அவரோட தங்கச்சி குழந்தை பிறக்கிறது காலகட்டத்துக்குள்ள சென்னை சிட்டிக்குள்ள இருக்கிற எல்லா ரவுடிகளையும் துவம்சம் பண்ணிடுறேன் அப்படின்னு படத்துல போவார். இது மாதிரி பல படங்கள் நம்ம சொல்லலாம். சிவகாசி தொடங்கி பல படங்கள். அப்ப மக்கள் விஜயை எப்படி அரசியல்ல பார்த்தாங்கன்னா, சினிமால நம்ம பார்த்தது மாதிரி அவர் ஆக்ஷன் ஹீரோவா, கிட்டத்தட்ட பொலிட்டிக்கல்ல ஆக்ஷன் ஹீரோவா அவர் இறங்குவாரு, எல்லா கிரைமையும் தடுத்துருவாரு அப்படின்னு நினைச்சாங்க. ஒண்ணு. இன்னொன்னு, அதுக்கு தூபம் போட்டதும் விஜய் அவர்கள் தான். ஏன்னா நீங்க பிரச்சார களத்துல மற்றவங்களுக்கு தான் இது எலெக்ஷன், நமக்கு எமோஷன். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு வீட்லயும் விஜய் இருக்காரு அப்படின்னாரு. அப்ப நீங்க சூலூர்ல ஒரு பாதிக்கப்பட்ட மாணவி குடும்பமும் விஜய் குடும்பம் தான். நீங்க தேர்தலுக்கு முன்பு விளாத்திக்குளத்துல ஒரு மாணவி மேடம் ரெஸ்ட் ரூம் போறாங்க. +2 படிக்கிற பொண்ணு. அந்த ஒரு ரெஸ்ட் ரூமாவது போக முடிஞ்சுதான்னு விஜய் அப்படி கோபம் கொப்பளிக்க, கண்கள்ல நரம்பு புடைக்க அவர் அந்த பேசின காட்சிகளை பார்த்துட்டு, இனிமேல் விஜய் வந்துட்டாருன்னா நம்ம வீட்டு பிள்ளைங்க சேஃப் ஆயிடுவாங்க அப்படின்னு நினைச்ச தாய்மார்கள் அதிகம். நீங்க அதனுடைய தாக்கம் உளவியலா பல தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு. நீங்க ஒரு சிறந்த மருத்துவங்கிறதுனால உங்களுக்கே தெரியும். கிட்டத்தட்ட உளவியல் ரீதியா இது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்குன்னா, சென்னையில மெரினா கடற்கரையில குழந்தைய தொலைச்ச ஒரு தாய் சொல்றாங்க, விஜய் அண்ணா கிட்ட எப்படியாவது இதை சொல்லுங்கப்பா, விஜய் அண்ணா காப்பாத்திடுவாருப்பாங்கிறாங்க. அப்ப கிட்டத்தட்ட தமிழகம் எப்படி வாக்களித்திருக்கிறது, எந்த முறைமையில வாக்களித்திருக்கிறது, பட் எப்படி வாக்களித்தாங்க. இன்ஃபேக்ட் நேத்து கூட அந்த சூலூர் விஷயத்துல கூட அந்த சொந்தக்கார ஒரு அம்மா பேசும்பொழுது, நீங்க ஆக்ஷன் ஹீரோன்னு நம்பி தானே உங்களுக்கு ஓட்டு போட்டோம். சினிமால எல்லாம் காமிக்கிற மாதிரி இங்கேயும் காமிங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க. குற்றவாளிகளை பிரிட்ஜுக்கு கீழே தொங்க விடணும் அப்படின்னு மக்கள் எதிர்பார்க்கிறாங்களோ அப்படின்னு கூட நமக்கு தோணுது இல்லையா? ஆமா, அதாவது மக்கள் கிட்ட விஜய் அவர்கள் மேல மிகுதியான நம்பிக்கை வந்துருச்சு. அது ஆபத்துங்கிறேன். கிட்டத்தட்ட அதுதான் விஜய் அவர்களுக்கு இப்ப சவால். நீங்க மகளிருக்கு 2500 ரூபாய் மேடம். நீங்க திமுக 2000ங்கிறாங்க, அதிமுக 2000ங்கிறாங்க, குலவிளக்கு திட்டம்ங்கிறாங்க. நீங்க கிட்டத்தட்ட விஜய் அவர்கள் 2500ங்கிறாங்க. அதே மாதிரி பல திட்டங்கள், தாலிக்கு தங்கம்ங்கிறாங்க, தாய்மாமன் சீர்திட்டம்ங்கிறாங்க. இதெல்லாம் நீங்க கொடுக்கலைன்னா கூட மக்கள் போராட மாட்டாங்க. ஏன்னா விஜய் அவர்கள்ட்ட திட்டங்களை எதிர்பார்த்து மக்கள் வாக்களிக்கல. விஜய்ங்கிற ஒரு புள்ளி மேடம், அது ஒரு பெரிய ஆலமரம். விஜய் கிட்டத்தட்ட நம்ம திடீர்னு ஒரு கட்சி ஆரம்பித்த 2 வருடங்கள்ல வரல. பார்த்து செதுக்கப்பட்டது மாதிரிதான் அது காட்சிகள். கிட்டத்தட்ட நீங்க 2008-9 காலகட்டங்கள் நான் சட்டக்கல்லூரி மாணவனா இருந்தேன். திருநெல்வேலி அரசு சட்டக்கல்லூரியில் நான் படிச்சுட்டு இருந்தேன். அங்க காலேஜ் வாசல்ல விஜய் மக்கள் இயக்க கொடி பறக்கும். உண்டால் முடியும்னு சொல்லிட்டு அவரு ரவுண்டா உள்ள விஜய் படம் வைத்து அவர் கைகளை அப்படி நீட்டி வச்சிருப்பாரு. அந்த லா காலேஜ் வாசல்ல நீங்க பாத்தீங்கன்னா திமுக அதிமுக கொடி பறக்கும். அதுக்கு அடுத்து பிறந்த கொடி விஜய் மக்கள் இயக்க கொடி. எங்க ஊரு கடைக்கோடி கிராமம், கன்னியாகுமரி மாவட்டத்துல பறக்கைன்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா எஸ்.ஏ. சந்திரசேகர் கொடியேற்றி வைக்கிறார் 2008ல. 2011 சட்டமன்ற தேர்தல் நினைவுல இருக்கும். விஜய் ஜெயலலிதா அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து விஜய் மக்கள் இயக்கம் களத்துல போய் பிரச்சாரம் பண்ணாங்க. அப்ப நீங்க அரசியலுக்கு நீண்ட காலமா தயாரா இருந்தீங்கல்ல, அது மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு தயாரா இருக்கணும். நீங்க நிர்வாகத்துக்கு அப்படி தயாரா இருக்கணும். நீங்க இன்னைக்கு எவ்வளவு சிக்கல்கள் இருக்கு பாருங்க மேடம். நீங்க சட்டம் ஒழுங்கு சொல்றீங்க ஒண்ணு, 2வது பாருங்க பவர் கட். இன்னைக்கு மீண்டும் ஒரு பவர் கட் அஸ்திரம் அப்படிங்கிறது வந்திருக்கு. அது கூட ஆபத்து இல்லைங்கிறேன். ஆபத்து எங்க தெரியுமா? 200 யூனிட் ஃப்ரீ மின்சாரம் கொடுத்துருக்காங்க. 200 யூனிட் மின்சாரம் இலவசம். 500 யூனிட்டுக்கு மேல பயன்படுத்துறவங்களுக்கு. அப்படி பயன்படுத்துறவங்களுக்கு இலவச மின்சாரம் ஆக்கப்பூர்வமான விஷயம். அதுல ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கிறாங்க. தேர்தலுக்கு முன்பு சொன்னார், நான் எந்த கட்டுப்பாடுகளும் வைக்க மாட்டேன்,
தகுதியுடைய அனைத்து அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் இருக்காதுன்னாங்க. பட் அதுல வந்துருச்சு அந்த வார்த்தை. அதுவும் பிரச்சனை இல்ல. கரண்ட் பில் சரியான நேரத்துல எழுதல மேடம். தமிழ்நாட்டுல பல மாவட்டங்கள்ல. நீங்க எப்படி 200 யூனிட் கணக்கெடுப்பீங்க? உங்களுக்கு தெரியும் அந்த டாரிஃப் மாறிரும். நீங்க ஒரு 10 நாள் தாமதமா கரண்ட் பில் எடுத்தாலே, கணக்கெடுத்தாலே மாறிரும். பட் இதெல்லாம் தாண்டி இத மக்கள் வந்து மிக நம்பிக்கை வைக்கிறாங்க. அது ஆபத்து. அந்த இடம் தான் விஜய்க்கு நெருக்கடி. நம்ம அவருக்கு கொஞ்சம் அவகாசம் குடுக்கலாம். தப்பில்ல. நீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலம் வரைக்கும் அவர வேடிக்கை பார்க்கலாம். என்ன செய்றாங்க? எப்படி போக்கு இருக்குன்னு பார்க்கலாம். பட் அது மற்ற விஷயங்கள்ல பார்க்கலாம். நீங்க திட்டங்கள எப்படி செயல்படுத்துறீங்க? அரசினுடைய கொள்கை முடிவுகள் எப்படி இருக்கு பார்க்கலாம். லா அண்ட் ஆர்டர் எப்படின்னா மேடம் ஆக்ஸிஜன் மாதிரி. உங்களுக்கு ஆக்ஸிஜன் வந்து எப்படி கிடைச்சுக்கிட்டே இருக்கணுமோ, அது மாதிரி லா அண்ட் ஆர்டர் சரியா இருந்துகிட்டே இருக்கணும். அது இல்லைன்னா ரொம்ப சிக்கலாகும். விஜய் அவர்களுக்கு இது சவால் தான். நீங்க நேற்று வரைக்கும் விஜய் அவர்களுக்கு நெகட்டிவ்னு ஒண்ணு கிடையாது மேடம். நான் களத்த நீங்க ஆழமாக பார்த்தவங்களுக்கு என்னுடைய கருத்துக்களை கேட்டவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டே 1ல இருந்தே நான் சொல்லிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட தேர்தல் நெருக்கத்துல 3 மாதங்களுக்கு முன்பு வரையும் சொன்னேன். களம் திமுக வெர்சஸ் அதிமுகலாம் இல்லங்க. விஜய் வெர்சஸ் அதர்ஸ்னு மாறிடுச்சு. மக்கள் விஜயை ஒரு முகமாகவும், மற்றவர்களை விஜய்க்கு எதிரானவர்களாகவும் பார்க்குறாங்க. பட் இன்னைக்கு நான் மக்கள் பார்க்கிறத சொல்றேன். இன்னைக்கும் 70% மக்கள் விஜய் பக்கம் தான் நிக்கிறாங்க. அதுதான் வினோதமானதுங்கிறதான். நீங்க அரசியல்ல இதே திமுக காலத்துல இத்தனை கொலை கொள்ளை நடந்துச்சுன்னா, உடனடியா அதுக்கு ரியாக்ஷன் தெரியும், வெறுப்பு தெரியும். விஜய் மக்கள் அப்படி முற்றா ஒதுக்கல இன்னுமே. ஐயோ இப்படி நடந்துருச்சேன்னா ஒன்னும் ரொம்ப மனப்புழக்கத்துலாம் இல்ல. கட்சிகள் பேசுறாங்க, ஊடகங்கள் பேசுறோம், சமூக ஆர்வலர்கள் இதுல ஒரு தவறு நடக்குதுங்கிறத உள்வாங்குறோம். மக்களை பொறுத்தவரை இந்த நொடியிலும் விஜயை அவர் தரப்பை அப்படியே ஆழமாக நம்புறவங்க இருக்காங்க. அதனாலதான் உங்களுக்கு சூலூர்ல நீங்க ஏன் பாலதிக்கல தொங்க விடலன்னு கேக்குறாங்க பாதிக்கப்பட்டவர்கள். நீங்க ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு கேட்கல. நீங்க ஏன் தடுக்கலன்னு கேட்கல. அந்த இடம் பாருங்க. என் பையன் மெரினா பீச்ல மாயமாயிட்டான், உள்ள போயிட்டான். 2 நாள் ஆச்சு விஜயநாட்ட சொல்லுங்கப்பா எடுத்து தருவாருப்பா. அதாவது இறந்து போன பையனுடைய உடலை விஜயண்ணா எடுத்து தருவாரு நம்புறாங்க. ஏன் மெரினா பீச்ல பாதுகாப்புக்கு காவலர்களை நிறுத்தல? ஏன் நீங்க உள்ள போகக்கூடியவர்களை இத்தனை மணிக்கு மேல உள்ள போக கூடாதுன்னு தடுக்கல? ஏன் அங்க வந்து ஒரு ஒரு கயிறு கட்டி வைக்கல? ஆபத்தான பகுதிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை ஏன் போலீஸ்காரங்க நின்னு சொல்லல? இந்த வினா வரல பாருங்க. அந்த வினாவே எப்படி வருதுன்னா, பாதிக்கப்பட்டதுக்கு நிவாரணம். நிவாரணம் என்பது கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். நீ ஏன் பாலதிக்கல தொங்க விடல? அப்ப அது ஒரு சினிமாத்தனமான ஒரு போக்கு மிகுதியாக இருக்கு. இந்த இடம் வந்து விஜய் அவர்கள் தான் இதை சரி செய்ய முடியும். வேற யாராலையும் சரி செய்ய முடியாது. அவர்கள் தான் இதுல மெனக்கெடணும்னு பாக்குறேன். ஓகே. இன்னொரு பக்கம் விஜய்யோடைய மௌனம் ஒரு பக்கம் ஆபத்தா இருக்குன்னா, இன்னொரு பக்கம் தாவேகா தொண்டர்களுடைய அபரிமிதமான அந்த ஆர்வம், அரசியல் தலையீடுகள் வந்து ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளா இருக்கு. திடீர்னு போய் மாமூல் கேட்கிறாரு. செங்கல் சூளையில போய் ரூ. 1,00,000 மாசம் வரணுங்கிறாங்க. பழக்கடையில போய் மாமூல் கேட்கறாங்க. எந்தவித அரசியல் அதிகாரமும் இல்லாம கோட்ட போட்டுக்கிட்டு ஆஸ்பத்திரியில போய் ஆய்வு நடத்துறாங்க. அரசு தரப்புல ஆபீசர்ஸ் உடைய மீட்டிங் நடக்கும் பொழுது உள்ள புகுந்து அத வீடியோ எடுக்குறாங்க. இது போன்ற செயல்பாடுகள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாரல் போலீசிங் மாரி நெறைய விஷயங்கள் வந்து அவங்க பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இது எந்த அளவுக்கு ஆபத்தானதுன்னு நினைக்கிறீங்க? இல்ல இது வந்து ஒரு உண்மையிலேயே ஒரு பெரிய ஆபத்தானது. அதான் சொல்றேன். இது எல்லாமே விஜய் நினைத்தால் தான் சரி பண்ண முடியுங்க. இப்ப நீங்க போய் நீங்க ஆய்வு பண்ணக்கூடாது. அவங்களுக்கு ஆய்வு பண்ணக்கூடாதுன்னே தெரியாது. அதானே பிரச்சனை. நீங்க ஆய்வு பண்றதுக்கு உரிமை இல்லங்க. நீங்க போய் அது மாரி இன்னொன்னு மேடம் நீங்க மாமூல் விஷயங்கள் சொன்னீங்க. செங்கல் சூளையில மாமூலு, காய்கறி கடையில மாமூலு இதெல்லாம் பாருங்க ஒரு சினிமா தனம் இருக்கும். ஒரு ஆளுங்கட்சி வந்த உடனே மாமூல் எங்க வாங்குவாங்க? நீங்க உள்ளபடியே அரசியல் கட்சிகள் எங்க மாமூல் வாங்குவாங்க? நம்ம ஒரு பத்திரிகையாளரா நமக்கு தெரியும். மாமூல் வாங்குறது பெரிய நிறுவனங்கள், கார்ப்பரேட் கம்பெனிகள் அவங்களே குடுப்பாங்க. சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட வகையில அத தேர்தல் பத்திரங்களா கூட பிஜேபி மாதிரியான கட்சிகளே வாங்கிட்டாங்க. காங்கிரஸ் வாங்கிட்டாங்க. திமுக, அதிமுக வாங்கியிருக்காங்க. பட் இவங்க இன்னுமே அந்த சினிமா தாக்கத்துல தான் காய்கறி கடையில மாமூல் வாங்குறது. நாங்க ஆளுங்கட்சி ஆயிட்டோம். நீங்க கடையை ஒரு இன்ச்சு கூட போட்டிருக்கீங்க. மாமூல் தாங்கன்னு கேட்கறது. கிட்டத்தட்ட அது வந்து இன்னுமே அவங்க சினிமாத்தனமா இருக்காங்க. இப்ப நீங்க புஷி ஆனந்த் தான் கட்சியினுடைய பொதுச் செயலாளர். ரசிகர்கள் கட்டுப்படுற ஒரு புள்ளியே அவர்தான். நீங்க அமைச்சராக இருந்து நீங்க மக்களுக்கு நல்லது செய்யறது 2வது. முதல்ல மாவட்டந்தோறும் விஜய் அவர்கள் பயணிக்கணுங்க. நீங்க எந்த இடத்துல அதை சரி பண்ண முடியும்னா, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் விஜய் பயணிக்கணும். தங்கள் கட்சியோட ஒன்றிய செயலாளர், நிர்வாகிகள், கிளைக்கழகம், பூத் கமிட்டி கிடையாது. பெரிய அளவுல இல்ல நான் பார்த்து. மற்றபடி அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாரையும் கூப்பிட்டு உள்ளரங்க கூட்டம் போடணும். நேற்று வரை தான் நீங்க பயணிக்க முடியாது. நீங்க சிஎம் கான்வாயில வரீங்க. உங்களை சுத்தி எவ்வளவு பாதுகாப்போட வரீங்க. நீங்க ஒரு பெரிய தனியார் மண்டபத்தை எடுத்து அதுல பெரிய அளவுல உங்க தொண்டர்களை முதல்ல அரசியல் மயப்படுத்துங்க. நீங்க பாருங்க தேர்தலுக்கு முன்பு அரசியல் மயப்படுத்தணும்னு நம்ம பேசிட்டு இருந்தோம். இப்ப தேர்தலுக்கு பின்பாவது அரசியல் மயப்படுத்துங்கன்னு பேசுற சூழல் இருந்திருக்கு. அப்ப அரசியல் மயப்படுத்த நான் இன்னொன்னு சொன்னேன் மேடம். நான் விஜய் வெற்றிய பெரிதும் மதிக்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டு அரசியல் களத்தை பொறுத்தவரை ஒரு புதிதாக வந்தார் ஜெயித்தார் அப்படிங்கிறதுல இல்ல. அவர் நீண்ட நெடுங்காலமாக 30-32 ஆண்டுகளா சினிமால இருக்கிறார். என்னுடைய நினைவு சரியாக இருந்தா மேடம் எனக்கு இப்ப நான் 40 வயதை நெருங்குகிறேன். என்னுடைய ஒரு 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் படிக்கிற பொழுதே காதலுக்கு மரியாதை படம்லாம் வந்து விட்டது. 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் படிக்கிற போதெல்லாம். இன்னைக்கு என் பையன் 5ஆம் கிளாஸ் படிச்சா 6ஆம் கிளாஸ் போறான்.
6ஆம் கிளாஸ் போகக்கூடிய பையன் காலத்துல இன்னைக்கு ஜனநாயகன் பாக்குறான். அப்ப ஒரு மனிதர் 30, 32 ஆண்டுகளா திரைத்துறையில் தான் உழைத்திருக்கிறார். இதனால பல வீடுகளுக்குள்ள புகுந்துட்டேன். அதை தடுக்க முடியாது. நான் வந்து என் பையன்கிட்ட நிறைய அரசியல் பேசுவேன். 5ஆம் கிளாஸ் தான் படிக்கிறான். அவன்கிட்ட என்ன அரசியல் பேசுறோம்னு நீங்க கேட்டீங்கன்னா, எனக்கு எனக்கு என்ன ஆச்சரியமா இருந்தா விஜய் வருகையில சின்ன சின்ன குழந்தைங்க நம்ம ஊர்ல சொல்லுவோம் நண்டு சிண்டலா அரசியல் பேசுது. அந்த காலத்தை விஜயால தான் உருவாக்க முடிந்தது. அப்ப என் பையனும் நானும் கார்ல போயிட்டே இருந்தோம். அவன் என் பையன் 5ஆம் கிளாஸ் படிக்கிறான். அவன்கிட்ட நான் சொன்னேன், என்னடா ரோடெல்லாம் இவ்வளவு குண்டு குண்டா இருக்கு, இவ்வளவு குண்டு குழியா இருக்கு, உங்க தளபதி ஜெயிச்சிட்டாரடா அப்படின்னு என் பையன் சொல்றேன். அடுத்த வார்த்தை அவன் சொல்றான், வந்தே 1 வருஷம் கூட ஆகல, அது 15 நாள் கூட சொல்ல தெரியல அந்த பையனுக்கு. வந்தே 1 வருஷம் கூட ஆகல, எல்லாத்துக்கும் எங்க தளபதி பொறுப்பேற்கணுமான்னு கேட்கிறான். அப்ப ஒரு சின்ன குழந்தைகள்ல இருந்து இனி ஆபத்து அங்கதான் நான் சொல்றேன் மேடம். நம்ம வந்து கிட்டத்தட்ட குழந்தைகள் விஷயத்துல கவனம் செலுத்தணும், பெண்கள் பாலியல் தொடர்பான விவகாரங்கள் நடக்காம தடுக்கணும் எல்லாம் நம்ம பேசுறோம். பட் விஜய் தாவேக்கா என்பது ஒரு ஃபேக்டரிங்கிறேன் நான். நீங்க இப்ப 10 வயதுல இருக்கக்கூடிய பையன் விஜய் முகத்துல இருக்கான். நீங்க அடுத்த தேர்தலுக்கு பாருங்க 14 லட்சம் வாக்காளர்கள் கூடிடுவாங்க. நான் சொல்றது பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு. அடுத்த ஒரு சட்டமன்ற தேர்தல் வரும்போது இன்னும் 15 லட்சம் பேர் கூடிடுவாங்க. 30 லட்சம் பேர் புதிய வாக்காளர்கள் வந்துருவாங்க. 30 லட்சம் பேருங்கிறது தொகுதிக்கு தொகுதி நீங்க கன்சிடர் பண்ணி பாருங்க. ஒரு 10,000 மக்கள் அதிருப்தியில வெளியே போனா 10,000 பேர் புதுசா உள்ள வந்துருவாங்க. அப்ப அது ஒரு ஃபேக்டரியா செயல்பட போகுது. அப்ப அந்த ஃபேக்டரிக்கு எப்படி நீங்க ஒரு ஃபேக்டரி நடத்துறவங்க அங்க இருக்கக்கூடிய கருவிகளுக்கு அப்பப்ப இன்ஜின் ஆயில் மாத்துறது, அப்பப்ப சின்ன சின்ன வேலைகள் பங்கரைட்டிங் பண்ற மாதிரி கட்சி நிர்வாகிகளை பண்ண வேண்டியது. அப்ப இவர் முதல்ல தமிழ்நாடு பூரா பயணிக்கணும். நீங்க சிஎம் ஆயாச்சு. இனி நீங்க ஆய்வு கூட்டங்கள் வரலாம். மாவட்ட அளவுல என்னெல்லாம் பணிகள் போயிட்டு இருக்கு, டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனோட சேர்ந்து ஒரு ஆய்வு கூட்டத்தை நடத்தலாம் காலையில. சாயந்தரம் அப்படியே கட்சி நிர்வாகிகளை சந்திக்கலாம். அப்ப நீங்க எப்படி செயல்படணும், எப்படி செயல்படக்கூடாது, நீங்க இங்கெல்லாம் ஆய்வு போக உரிமை இல்லை, இதுக்கெல்லாம் உங்களுக்கான ரைட்ஸ் இல்லை. ஏன் விஜய் ஒரு வீடியோ வெளியிடலாமே? முதல்வர் அவர்கள் நீங்க இப்படிலாம் செய்றீங்க, இது எனக்கு ரொம்ப மனசை கஷ்டப்படுத்துது. ஒரு அண்ணனை இப்படிலாம் செய்யறது தம்பிகளுக்கு அழகா, அல்லது உங்க வீட்டுல ஒருவரை இப்படி மன கஷ்டது. ஸ்டாலின் சொன்னாரு மேடம், முக ஸ்டாலின் சொன்னாரு, தூங்கி எந்திரிச்சா காலையில அமைச்சர்கள் என்ன பண்றீங்கன்னு தெரியலங்கிற. 75 ஆண்டு பாரம்பரிய கட்சி, பவளவிழா கண்ட கட்சி, அந்த கட்சியே சொல்றாங்களே. அப்ப நீங்க விஜய் அவர்கள் மௌனம் கலைக்கணும் மேடம். முதல்ல பேசணும், பிரச்சனை சந்திக்கணும். நீங்க நேற்று வரை சந்திக்காம இருக்கலாம், அது உங்க வியூகம். இன்னைக்குல இருந்து நீங்க சந்திக்காம இருந்தீங்கன்னா மோடி இஸ் ஈக்குவல் டு விஜய். அவர் 13 வருடங்களை சந்திச்சதே இல்லை. பார்லிமெண்ட் நினைக்கிறேன் ஒரு முறை எய்த்தால பத்திரிகையாளர்கள் வந்தாங்க. ஓ மை காடுனர், ஏதோ சிங்கத்தை பார்த்த மாதிரி புளிய பார்த்த மாதிரி சொன்னாரு. ஓ மை காட், இவர் அது மட்டும் தான் இன்னும் சொல்லலை அப்படின்னு பாக்குறது. சந்திக்கணும், ஊடகவியலாளர்களை சந்திக்கணும். அப்பதான் உங்க மக்களுக்கும் அவங்களுக்கும் கனெக்ட் ஆகும் மேடம். ஏன் எஸ்பி பிரஸ் மீட் கொடுக்குறாங்க, ஏன் கலெக்டர் பிரஸ் மீட் கொடுக்குறாங்க? அங்க 4 பேர் சொல்லுவாங்க ஜேர்னலிஸ்ட், சார் இந்த இடத்துல சிக்னல் வந்து இப்படி இருக்கு சார், ஆக்சிடென்ட் ஆகிற வாய்ப்பு இருக்குன்னா அடுத்த வாரத்தில் அதை மாத்துவாங்க. நீங்க மக்களுக்கு அவங்களுக்கு ஒரு கருவிதான் ஜேர்னலிஸ்ட். அதாவது விஜய் அவர்கள் உணரணும்னு தான் நான் பாக்குறேன். ஓகே. இன்னொரு விஷயம் நம்ம வந்து நோட்டீஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, தேர்தலுக்கு முன்னால இட் வாஸ் ஆல் அபவுட் விஜய், எவ்ரிதிங் அபவுட் விஜய். விஜய் தான் பிரதானப்படுத்தப்பட்டார். இன்ஃபேக்ட் அவரே வந்து மேடையில சொன்னாரு, கோயம்புத்தூர்ல விஜய், மதுரையில விஜய், திருச்சியில விஜய், எல்லாருமே அந்த விஜய் விசில் அப்படிங்கிறது தான் பிரதானப்படுத்தப்பட்டது. ஆனா அப்படி சென்டர் ஆஃப் போக்கஸா இருந்த ஒரு விஜய் தேர்தலுக்கு அப்புறம் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் இன்னைக்கு அவுட் ஆஃப் போக்கஸா ஒரு இம்யூனா அவரை வந்து பின்னுக்கு தள்ளி வச்சுட்டு இன்னைக்கு அமைச்சர்களை பற்றிய பேச்சு, அமைச்சர்களை பற்றிய விவாதங்கள் தான் அதிகமா பார்க்கப்படுது. குறிப்பாக கீர்த்தனா, அதுக்கப்புறம் நேத்து அறநிலையத்துறை அமைச்சர் ஒரு பாக்சோ குற்றவாளியை வந்து சந்திச்சாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வைரல் ஆகுது. ஒரு அமைச்சருக்கு வந்து சுற்றுப்புற சூழலா இல்ல சுற்றுலாத்துறை அமைச்சரா அப்படின்னு தெரியாத அளவுக்கு வந்து அவர் வந்து பேட்டி கொடுக்கிறாரு. இது போன்ற விஷயங்கள் வந்து வைரல் ஆகுது. விஜய வந்து இப்படி அவுட் ஆஃப் போக்கஸா வச்சிருக்கிறது டெலிபரேட்டா பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, அக்கௌண்டபிலிட்டிய அவருக்கு பிக்ஸ் பண்ணி அவருடைய இமேஜுக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால அமைச்சர்களை முன்னிலைப்படுத்துறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல இயல்பாவே இப்பதான் வந்து மக்களுக்கான ஒரு புரிதல் ஏற்படுதா? இதுக்கெல்லாம் இந்த அமைச்சர், இவங்கதான் நம்மளுடைய அமைச்சர், நம்ம கேண்டிடேட் பார்க்காம ஓட்டு போட்டுட்டோம், இப்பதான் நமக்கு தெரியுது, அதனால இப்போ அவங்களை விமர்சனம் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, விஜய் அவர்களை வந்து பாதுகாக்கிறாங்க. அதுதான் இதுல முக்கியம். விஜய் அவர்களை பொறுப்புக்குள்ளாக்காம அவரை ஒரு பாதுகாக்கணும். அவரை பாதுகாக்கிறதுக்காக இவர்கள் முன்வரிசையில இருந்து நிக்கிறாங்க. அதுல ரொம்ப முக்கியமான, நான் பேஸ்புக்ல ஒரு நகைச்சுவை படிச்சேன். ரொம்ப முக்கியமான ஒரு இடம், தமிழக அரசியலுக்கு பொருந்தக்கூடிய இடம். ஒரு எம்எல்ஏ வீட்டு வாசல் முன்னாடி வந்து மக்கள்லாம் எம்எல்ஏவை பார்க்கணும்னு வந்திருக்காங்களாம். உடனே வெளியில ஒருத்தர் வேகமா வந்து, எம்எல்ஏ இல்லைங்க சென்னை போயிருக்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டாராம். சொல்லிட்டு போனவர் தான் எம்எல்ஏ. ஆனா மக்களுக்கு அவர் தான் எம்எல்ஏன்னு தெரியாது. காரணம் என்னன்னா விஜய்ங்கிற ஒரு முகத்துக்கு தான் ஓட்டு போட்டாங்க. எம்எல்ஏ பார்க்கணும்னு வந்திருக்காங்க, எம்எல்ஏவே வெளியில வந்து எம்எல்ஏ இல்லைங்க சென்னை போயிருக்காருன்னு போயிட்டாரு அப்படின்னாங்க. அது நகைச்சுவைக்காக சொன்னாலும் கூட அப்படிதான் பல தொகுதிகளில் வாக்களிச்சிருக்காங்க மக்கள். அப்ப நீங்க அவர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. அதை விட முக்கியமா விஜய் அவர்களுக்கு பொறுப்பு இருக்கிறது. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி திருநெல்வேலி விஜய், திருச்செந்தூர் விஜய், மதுரை விஜய்ங்கும் போது
ஒவ்வொரு வேட்பாளர் மட்டும் விஜய் இல்ல, வாக்காளர் விஜய்ன்றாரு கடைசி. நீங்க ஒவ்வொரு வீட்லயும் விஜய் இருக்காரு. ஒவ்வொரு விஜயும் காலையில தன்னோட ஓட்டர் ஐடி எடுத்துட்டு பூத்துல காலையில போய் நிப்பாங்கன்ட்டார்ல. அப்ப உங்களுக்கு அந்த இடங்களோடு நம்ம பொருத்தி பார்க்கிற பொழுது, கிட்டத்தட்ட அவரை சேவ் பண்றதுக்காக இப்ப இவர்கள் அதிகமாக வெளியில இறங்குறாங்க. இன்னொன்னு அவர்கள்ட்ட நிறைய முரண்கள் இருக்குங்க. நீங்க சுற்றுலாத்துறை ராஜேஷ்குமார் கன்னியாகுமரி மாவட்டம் கள்ளியூர் தொகுதியில ஜெயித்தவர். ஆனா அத பாத்தீங்கன்னா ஒருத்தர் சுற்றுச்சூழல் துறைக்காரர் சுற்றுலாத்துறைங்கிறார். அப்ப மக்கள் மன்றத்தில் அம்பலப்படுறாங்க. நீங்க ஜெயலலிதா பாலிடிக்ஸ் பாருங்களேன் ஒரு உதாரணத்துக்கு. ஜெயலலிதா அவர்கள் மட்டும்தான் பேசுவாங்க. வேற யாரும் பேச மாட்டாங்க. அங்க ஜெயலலிதா அவர்கள் மட்டும்தான் பேசுவாங்க. மற்ற அமைச்சர்கள் யாரும் பேசவே மாட்டாங்க. திமுகல பாருங்க எல்லாரும் பேசுவாங்க. இங்க அங்க திமுக தலைவரும் பேசுவாரு, மற்றவர்களும் பேசுவாங்க. இங்க அமைச்சர்கள் பேசுறாங்க, தலைவர் பேச மாட்டாங்க. முற்றிலும் முரணாக இருக்கு. நீங்க திமுக அதிமுக அரசியல் இருந்து இது முற்றிலும் வேறுபட்ட ஒன்றா இருக்கு. இது பிரச்சனைகளை மழுங்கடிக்க செய்யறதுக்கு தான் உதவும். நீங்க அவங்க முதல்வரை மட்டும் பொறுப்புக்குள்ளாக்க முடியாது. நீங்க திட்டுறதுக்கு 10 பேர் இருந்தா ஒரு ஆள் மேல போக்கஸ் போகாதுல்ல. நீங்க அங்கங்கே மக்கள் அதிருப்தியில வேற வேற திசைகள்ல திருப்பப்படுவாங்க. அது விஜய் நான் சரி பண்ணிடுவேன் அப்படிங்கிற விஷயத்தை திரும்பி பேச முடியும். ஒண்ணு. இன்னொன்னு மேடம், இந்த அமைச்சரவை முற்றிலும் வேறுபட்ட ஒரு அமைச்சரவை. 35 அமைச்சர்கள்ல முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் மட்டும்தாங்க. வேற யாருமே அமைச்சர் இல்லையே. நீங்க ஒரு சினிமாவாவது விஜய் அவர்கள் குறைந்தபட்சம் புதுமுக இயக்குனர்கள் ஒரு 4 பேருக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அண்மை காலமா கடந்த 10 ஆண்டுகள்ல விஜய் வச்சு இந்த 4 புது டைரக்டர் உருவானாருங்க. விஜய படம் எடுத்ததுனாலதான் இந்த ஒரு 10 டைரக்டர் கவனிக்கப்படுறாங்க. இப்ப நான் சொல்றது ஒரு உச்சத்துக்கு போன பின்பு. ஆனா தமிழக அரசியல் காலத்துல மட்டும் 35 அமைச்சர்கள்ல நான் சொல்றது காங்கிரஸ் விசிக எல்லாம் சேர்த்து சொல்றேன். இந்த 35 முதல்வர் உட்பட 35 அமைச்சர்கள்ல செங்கோட்டையன் அவர்களை தவிர வேற யாருக்குமே அமைச்சரவை அனுபவம் கிடையாது. இன்னும் இதை டீ கோட் பண்ணீங்கன்னா செங்கோட்டையன் அவர்களையும் காங்கிரஸ்ல இருந்து அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜேஷ்குமாரையும் தவிர வேற யாருக்கும் சட்டமன்ற அனுபவமும் கிடையாது. யாருமே சட்டமன்றத்தில் இருந்தவங்க இல்லை. அப்ப 33 பேர் புதியவர்கள் விஜய் உட்பட. இதுதான் ரொம்ப ஆபத்தான ஒரு இடம். இதெல்லாம் அவர்கள் ஸ்டடி பண்ணதுக்கோ சரி பண்றதுக்கோ காலம் ஆகும். அப்ப நீங்க அதுக்கடையில சட்டம் ஒழுங்கு சரி பண்ணணும், இந்த அமைச்சர்கள் தகுதியானவர்களா மாறணும். அதனாலதான் உங்களுக்கு எதிர்வினை ஆகுது. சுற்றுலாத்துறையா சுற்றுச்சூழல் துறையா, சரி அந்த துறைகள் பத்தி அந்த துறைகள்ல என்னெல்லாம் இருக்கு. ஆனா புதிய புதிய அறிவிப்புகள் மட்டும் வந்துகிட்டே இருக்கு. சமூக நீதியை நாங்க தான் காவலர்கள் மாதிரி அறிவிப்பு வருது. அதுல ரொம்ப முக்கியமா பாருங்க, அந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் அவங்க ஜாதியினரை உதவியாளரா போடாதீங்க. ஐஏஎஸ் ஆபீசர் அதே ஜாதியில இருந்தா மாற்றம் பண்ணுங்கன்னு வீரமணி சொன்ன மாத்துறது, இந்த சமூக நீதியை காட்டுறது, மோடி எதிர்ப்புல நாங்க தான் இருக்கோம்னு காட்டுறது. அடுத்த ஃபார்முலாக்குள்ள போறாங்க. முதல் ஃபார்முலா மக்களுடைய ஓட்டு. நான் தான் சொன்னேன், நேற்று வரை உங்களுக்கு நெகட்டிவ் ஓட்டு இல்லை மேடம். நீங்க ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன். கன்னியாகுமரி மாவட்டம் எடுத்துக்கங்க. தமிழ்நாட்டிலே பாஜக வலுவா இருக்கிற மாவட்டம் கன்னியாகுமரி. 5 தொகுதிகள்ல பாஜக 3வது இடம் போகுது, தாவேகா 2வது இடம் வருது. காரணம் என்ன? வலதுசாரிகளும் ஓட்டு போட்டிருக்காங்க. நாளைக்கு நீங்க காங்கிரஸை கூட்டணியில் வச்சிருக்கீங்க, வலதுசாரி ஓட்டு நீ இல்ல. அப்ப உங்களுக்கு இது மாதிரி ஒவ்வொரு ஓட்டம் இனிமேல் தான் டேமேஜ் ஆக போகுது. அப்ப அவங்களுக்கு அதுக்கு தற்காத்துக்கிறதுக்கு பழைய திமுக பாலிசி சமூக நீதி சமத்துவம் அதையும் கையில் எடுத்திருக்காங்க. அப்ப இப்படிதான் ஒரு மக்களை பொறுத்தவரை விஜய்னு தான் ஓட்டு போட்டாங்க. இந்த சமூக நீதி சமத்துவம் சோசியலிசம் இதெல்லாம் பேசினா ஓட்டுங்கிறதுலாம் திமுக அதிமுக வேணா பொருந்தும், விஜய்க்கு பொருந்தாதுன்னு தான் நான் பாக்குறேன். நீங்க பாஜக அப்படின்னு மென்ஷன் பண்ணதுனால அடுத்த கேள்வியை என்ன கேட்கணும்னு தோணுதுன்னா, இந்த லார்ஜர் பிக்சரை தற்காலிகமா எல்லாரும் மறந்து போயிட்டாங்களோ? ஏன்னா இந்த எலெக்ஷன் முடிவுகளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு அன்யூஷுவல் சைலன்ஸ் ஃப்ரம் பிஜேபி. பாஜக ரொம்ப சைலண்டா இருக்கிறாங்கன்னா அது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயமா பார்க்கணும் அப்படிங்கிறதுதான் பொதுவாக இருக்கக்கூடிய கருத்து. விஜய்க்கு எதிராக இவ்வளோ சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள்லாம் வருது. முன்னெல்லாம் ரொம்ப தீவிரமாக பேசக்கூடிய அண்ணாமலை, குஷ்பு, கஸ்தூரி, தமிழிசை, வானதி போன்றவர்கள்லாம் அமைதி காக்குறாங்க, வேடிக்கை பாக்குறாங்க. எந்தவித ரியாக்ஷனும் இல்ல. முக்கியமான கவர்னன்ஸ் இஷ்யூ சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பரந்தூர்ல என்ன நிலைப்பாடு எடுக்க போறாங்க, மேகதாது பிரச்சனையில இப்ப கர்நாடகால பாத்தீங்கன்னா டி.கே. சிவகுமார் அதை பத்தி அறிக்கை விடுறாரு. இங்க காங்கிரஸோட நீங்க கூட்டணியில இருக்கீங்க, அமைச்சரவையில இருக்க போறாங்க, என்ன நிலைப்பாடு எடுக்க போறீங்க? துப்புரவு பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் எல்லாம் போராட்டம் பண்றாங்க, என்ன நிலைப்பாடை நீங்க எடுக்க போறீங்க? கடந்த காலத்துல அவங்களுக்கு ஆதரவா நீங்க பேசியிருக்கிறீங்க. இது போன்ற விஷயங்கள்லாம் கடந்து போறாங்களோ, டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு இந்த விஷயங்கள்லாம் உதவுதோ அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்க வேண்டியிருக்கு. மைனாரிட்டி அரசாக இருக்கிறார், காங்கிரஸோட கூட்டணியில இருக்கிறார். இது கண்டிப்பா பாஜகவுக்கு ஒரு எரிச்சலை ஏற்படுத்தும். 2028, 29 வரைக்கும் இவங்க அமைதியாக இருக்கிறாங்கன்னா, கரூருங்கிற ஒரு கத்தி இவருக்கு தலைக்கு மேல தொங்கிக்கிட்டு இருக்கு. இன்னும் அத எப்படி அவங்க கையில எடுக்க போறாங்க, எப்படி இன்ஸ்டிடியூஷன்ஸ வச்சு பாஜக மிரட்டும் அப்படிங்கிற பழைய வரலாறுலாம் நமக்கு தெரியும். இந்த மௌனத்தை எப்படி பார்க்கிறது? இது உண்மையிலேயே விஜய்க்கு ஒரு டேஞ்சரா இல்லையா? இதை எப்படி எதிர்கொள்ள போற? இல்ல, விஜய்க்கு பெரிய அபாயம் இருக்கு மேடம். நீங்க சொன்ன மாதிரி அந்த கரூர் சம்பவம்
சிபிஐ விசாரணை. அதுல பிஜேபி எப்ப டென்ஷன் ஆயிருப்பாங்கன்னா, திமுக இந்த ஆட்சியிலிருந்து அகன்றதுல சந்தோஷம். ஆனா தாவேகா காங்கிரஸை அணைத்துக் கொண்டதுல அதிர்ச்சி. அந்த அதிர்ச்சியில என்ன பண்ணுவாங்கன்னா, உடனடியா ரியாக்ட் பண்ணாம கொஞ்சம் பொறுமையா இருக்காங்க. அதாவது என்னன்னா, திட்டங்களை விஜய் எப்படி செயல்படுத்துகிறார்? நான் சொல்றது மத்திய அரசினுடைய திட்டங்களை. ஒருவேளை மத்திய அரசினுடைய பிஎம்-ஸ்ரீ, இருமொழி கொள்கை, அதை மும்மொழி கொள்கையாக மாற்றுவது, இந்த விஷயங்கள்ல ராஜ்மோகன்லாம் இப்ப சொல்றாரு. நாங்க பழைய திமுகவினுடைய நிலைப்பாடு தான் எங்களுக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதே நிலை தொடர்கிறதா, தொடரலையான்னு பிஜேபி சைலண்ட் வாட்ச் பண்ணுவாங்க முதல்ல. அந்த வாட்ச்ங்கிறது கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 6 மாதங்களுக்கு வரைக்கும் நீடிக்கலாம். இன்னொன்னு முக்கியமான இடம் பாருங்க. சட்டமன்றத்துல பிஜேபி நடுநிலை வைத்தது. விஜய் அரசின் மீது நம்பிக்கை கோருகிற தீர்மானத்துல நீங்க ஒண்ணுல அதிமுகல ஒரு கோஷ்டி மாதிரி எதிர்த்திருக்கலாம், ஆதரிக்க முடியாது, அல்லது வெளிநடப்பு பண்ணிருக்கலாம் திமுக மாதிரி. ஏன் நடுநிலை வைத்தாங்க? விஜய் கிட்ட ஒரு பெரிய மாசு இருக்கு, அவரால் வெற்றி பெற முடிகிறது. திமுக பாரம்பரியமிக்க இந்த கட்சிகளை நம்மளாலேயே அகற்ற முடியல, ஒருவர் திடீர்னு வந்து அகற்றிட்டாரு. சோ நம்ம அவர்கிட்ட கொஞ்சம் ஒரு மென்மையான போக்க முதல்ல கையாளுவோம். காங்கிரஸ் கூட வந்துருச்சு, இருந்தாலும் அவர் நம்மிடம் ஒரு மென்மையான அணுகுமுறையை கடைபிடிச்சா அவருக்கு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அவர் வந்து தீவிரமா திமுக போன்றே செயல்பட்டால் கரூர் சம்பவம் போல் மீண்டும் விஸ்வரூபம் எடுக்கும். சிபிஐ விசாரணையில விஜய் அவர்களுக்கு அழுத்தங்கள் மட்டுமில்ல, அது வேற லெவல்ல கொண்டு போய் முடியும். அந்த அளவுக்கு பிஜேபி தயாரா இருப்பாங்க. இன்னொன்னு இருக்கு, இப்ப கொஞ்சம் சைலண்டா இருக்காங்க. விஜய் வெர்சஸ் உதயன்னு களத்தை மாத்திருக்காங்க. அடுத்ததான் அண்ணாமலை இறக்குனாங்கன்னா விஜய் அண்ணாமலைன்னு மாறும். அந்த மாதிரியான சில காய் நிறுத்தல்களை அவர்கள் திரைமறைவுல செய்வதற்கு ஆயத்தமாயிட்டு இருக்காங்கன்னு தான் நான் பாக்குறேன். விஜயை பொறுத்தவரை பிஜேபி இந்த இம்சை அரசன் படத்துல படுத்தே விட்டான் ஐயான்னு ஒரு டைலாக் வருங்க, அந்த மாதிரி தான் நினைக்கிறேன் நான். ஏன்னா அவர் அந்த அணுகுமுறையை கடைபிடிக்க தான் வாய்ப்பு இருக்குன்னு நான் பாக்குறேன். ஏன்னா நீங்க தேர்தல் பரப்புரையில கொள்கை எதிரின்னு சொன்னார், அவ்வளவுதான். கொள்கை எதிரின்னு சொன்னதை தாண்டி வேற ஒன்றும் சொல்லல. ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ணுங்கன்னு மற்றவங்க எல்லாரும் பேசினான், நானும் பேசினேன், வலியுறுத்தினேன், பலரும் பேசினாங்க, அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள் பேசினாங்க, விஜய் பேசல. சிபிஐ விசாரணை அவருக்கு அழுத்தம் இருக்குன்னு எல்லாரும் பேசணும், விஜய் அவர்களை தவிர அவர் பேசல. இதனாலதான் பிஜேபி விட்டு வைத்ததுங்கிறேன். அவர் பேசியிருந்தாருன்னா சிக்கல். நீங்க ஹச்ராஜா அவர்கள், உங்களுக்கு நினைவுல இருக்கும், ரிசல்ட் படம் வந்தப்ப ஜிஎஸ்டி பிரச்சனையை பத்தி விஜய் பேசியிருப்பார். அப்படி பேசுறதுனால ஜோசப் விஜய்னு அறிக்கை விட்டார். ஹச்ராஜா முதல்ல சொன்னார், பதிலுக்கு விஜயே ஜோசப் விஜய்னு சொன்னார். அப்ப நீங்க பாருங்க, தன்னை ஜோசப் விஜய்னு விஜய் சொல்லும் போது தமிழகத்துல அவரை சிறுபான்மையினர் யாருமே பார்க்கல. அந்த இடத்த பிஜேபி ஆழமா வாட்ச் பண்றாங்க. நீங்க மற்றவர்களை சிறுபான்மையினர் சொன்னா மக்கள் புறந்தள்ள முடிகிறது, வலதுசாரிகளால அல்லது பிஜேபியினரால. இங்க அது முடியல. அப்ப விஜய் அவர்கள் மெதுவா முதல்ல ரசிப்பாங்க, என்னதான் செய்யறாருன்னு பார்ப்போம். இப்ப உங்களுக்கு லாபம் தானே. திமுக கொள்கை அடிப்படையில வீரியமா எதிர்த்த இயக்கம். உச்சநீதிமன்றம் வரையும் போய் ஆளுநருக்கான மசோதாக்களுக்கு காலக்கெடு நிர்ணயிச்சவங்க அவங்க. அப்ப அந்த இடத்தை விட்டு நகர்ந்துருச்சு. நீங்க தீவிர எதிர்ப்புல இருந்து ஒரு மென் எதிர்ப்பு வந்திருக்கு. இந்த இந்துத்துவால சொல்லுவாங்க, இவர் மென் இந்துத்துவா, இவர் தீவிர இந்துத்துவாங்கிற மாதிரி. இவர் திமுக தீவிர பிஜேபி எதிர்ப்புல இருந்து இன்னைக்கு தாவேகா மென் பிஜேபி எதிர்ப்புல வந்துருச்சு. நேற்று வர சனாதன எதிர்ப்புன்னு பேசினார் திருமாவளவன் அவர்கள். வந்தே மாதரம் பாடலுக்கு முதல்ல பாடுகிற பொழுது வந்தே மாதரம் எப்படி ஃபர்ஸ்ட் பாடலன்னு அறிக்கை வந்தது. பிசிகா கண்டிச்சாங்க, மார்க்சிஸ்ட் கண்டிச்சாங்க, எல்லா கூட்டணி கட்சிகளும் கண்டிச்சாங்க. 3வது முறை அவர்கள் அமைச்சராகிற பொழுது இதே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வந்தே மாதரத்துக்கு எழுந்து நிற்கிறாங்க, பிசிகா எழுந்து நிற்கிறாங்க, மரியாதை கொடுக்குறாங்க. ஏன்னா அவர்களுக்கு இன்னைக்கு அமைச்சர் ஆகணும். நீங்க பாட்டுக்கு என்னங்க வந்தே மாதரம் திரும்பி பாடிட்டு இருக்கீங்கன்னா ஆளுநர் கேரளாவுக்கு போயிடுவார். அப்ப அந்த இடமெல்லாம் வந்து வலதுசாரிகளுடைய பிடி கொஞ்சம் கொஞ்சம் ஓங்கும். அதனால பாஜக நீங்க திருமாவளவனை வளைக்க முடியல அவர்களால, விஜய் வளைத்துட்டாரு. நீங்க அமைச்சரவை பிரதிநிதித்துவம் என்ப அடிப்படையில பார்த்தாலும் திருமாவளவன் அவர்கள் இந்த அரசுக்கு ஆதரவு தரக்கூடியவர். இனி அவரால் போய் பிஜேபி எதிர்க்க முடியாது. ரொம்ப தீவிரமா பிஜேபி அவர் தீவிரமா எதிர்த்தா அந்த பாரத்தை விஜய் சுமக்கணும். இந்த ஆட்சி செய்யக்கூடிய அவதூறுகளை எப்படி திருமாவளவன் விஜய் வந்து திருமாவளவன் அவர்களை ஒரு ப்ராக்சி வாய்ஸா யூஸ் பண்ணுவாரா? நம்மளால நேரடியா தீவிரமா பிஜேபியை எதிர்க்க முடியாது. பட் அண்ணன் அவர்கள் வந்து தொடர்ந்து வந்து எதிர்த்துக்கிட்டு வர்றாரு. சோ நமக்கு பதிலா அவரை வந்து ப்ராக்சியா நம்ம நிப்பாட்டி வைக்கலாம். சோ வந்து இதனால் ஏற்படக்கூடிய பாதகங்கள் எல்லாம் வந்து திருமாவளவன் அவர்களை சேரும். நல்ல விஷயங்கள் நடந்தா கிரெடிட் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஷீல்டா யூஸ் பண்றாரோ அப்படின்னு தான் தோணுது. நீங்க சொன்ன மாதிரி ஒரு கேடயமாக அவர்கள் ஆக்க முயற்சித்தார்கள். அது எப்பனா அவரையே அமைச்சராகிறேன்னு அந்த குரல். நீங்க வாங்க காட்டுமன்னார்ல அவர் ஏன் காட்டுமன்னார் கோயில்ல போட்டியிட விரும்பினார். அப்ப அவரையே அமைச்சராக்கவும் விரும்பினாங்க. திருச்சி கிழக்குல நில்லுங்க. ஆனா அதை கொஞ்சம் மிகைப்படுத்தி துணை முதல்வர் வரையும் பேசிட்டாங்க எல்லாரும். பட் அவர் வந்து அமைச்சராக்க விரும்பினாரு. அதுக்கு காரணம் என்னன்னா 2 விஷயம். நீங்க பிஜேபி எதிர்ப்பு ஒரு நிலை சொல்றீங்க, இன்னொன்னு இந்த ஆட்சியின் மீது அம்புகள் எரியப்படுது இல்ல, அந்த அம்புகளை பூரா சமாளிச்சு பிரஸ் மீட் கொடுக்க மாட்டாரு விஜய். நீங்க செங்கோட்டையன் அவர்களை தாண்டி யாருமே முன்னாள் அமைச்சர்கள் இல்ல. அப்ப அதுக்கெல்லாம் பதில் சொல்லதும் பொறுப்புக்குள்ளாக்குறதும் ஒரு நபர் வேணும்ல, அதுக்காகவும் அவர்கள் காத்திருந்தாங்க. பிஜேபி எதிர்ப்பு என்பது
விஜய் வந்து முன்னெடுக்க மாட்டார் மேடம். ஏன்னா அவருக்கு வந்து நீங்க தேர்தல் வாக்குறுதிகளை அவர் சொல்லியிருக்கிறதெல்லாம் நிறைவேற்றனாலே பல கோடி வேணும், லட்சம் கோடி வேணும். அப்ப அதுக்கு அவர் பிஜேபியோட அண்டர்ஸ்டாண்டிங் பாலிடிக்ஸ் தான் அவர் பண்ண விரும்புவார். அதுக்கு தான் அவர் தயாராக இருப்பார்னு நான் பாக்குறேன். அதை வந்து அவர் வந்து திருமாவளவன்லாம் விமர்சித்தாலும் கூட அவர் அதை பெரிதாக தனக்காக விமர்சிக்கிறார்னு ஆறுதல் பட்டுக்க மாட்டார். இன்னொன்னு விஜயை பார்த்து வாக்களித்த சிறுபான்மையினரும் நீங்க ஏன் பிஜேபியை திட்டலன்னு கேட்க மாட்டாங்க. அதுதான் விஜய் அரசியல். பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம் என்னென்ன விஷயங்கள் எப்படி எப்படி டெவலப் ஆகுதுன்னு. பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். தேங்க்யூ வெரி நன்றி மச். மேடம். ரொம்ப நன்றி.